Hi students, welcome to Padida. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு உங்க 12th standard result hopefully எல்லாரும் நல்ல மார்க் வாங்கணும். ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு டாப் 20 இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட் பார்த்துடலாம். இந்த லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது இந்த ஆர்டர்லாம் வந்து சீட்ஸ் வந்து 1 by 1 ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜோட கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்கலாம், பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பார்க்கலாம், எந்த கம்பெனிஸ்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், ப்ளஸ் ஒரு காலேஜுக்கு ஹையஸ்ட் சேலரி எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ஆவரேஜ் சேலரி, இது எல்லாமே டீட்டெயில்டாக 1 by 1 டாப் 20 காலேஜஸ் பார்த்துடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1ல என்ன காலேஜ் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நம்பர் 1 இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலே நம்பர் 1 காலேஜ். ஆக்சுவலாக இது வந்து கவுன்சிலிங்கில் வராது, பட் ஸ்டில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 காலேஜ் ஐஐடி மெட்ராஸ். இதுக்கு வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇ அட்வான்ஸ் எழுதிருக்கணும். ஆல்ரெடி எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 95%, 100% பிளேஸ்மெண்ட் ஆகிடுவாங்க. சம் அரியர்ஸ் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஹையர் ஸ்டடீஸ் சில பேர் பண்ணுவாங்க. ஸோ லொக்கேஷன் சென்னை, ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதில் ஹையஸ்ட் சிடிசி, ஹையஸ்ட் சேலரி எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 crores per annum. எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேன் ஸ்ட்ரீட், அமெரிக்கன் கம்பெனி. ஜேன் ஸ்ட்ரீட் என்ற கம்பெனி வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து 4.3 crore per annum ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52.32 lakhs. ஸோ டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம், ஹையஸ்ட் சேலரி கொடுத்த ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேன் ஸ்ட்ரீட், பிளாக் ராக், கிளீன், டாவின்சி, இன்னும் பல நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ்வலாக வர ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து ஐஐடிக்கு வந்து போவாங்க. ஸோ இது வந்து நம்பர் 1. நம்பர் 2ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்பர் 2 என்ஐடி ட்ரிச்சி. இதுக்கும் நீங்கள் வந்து இதுவும் கவுன்சிலிங்கில் வராது, பட் ஸ்டில் இது வந்து நம்பர் 2. இதுக்கும் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇ மெயின் எழுதணும். ஜேஇ அட்வான்ஸ் இல்லை, ஜேஇ மெயின். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 90%, லொக்கேஷன் ட்ரிச்சி. ஸோ இங்கே இவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் சிடிசி, ஹையஸ்ட் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52.89 lakhs per annum. ஆவரேஜாக எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க இந்த காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.27 lakhs per annum. டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ்னு ஒரு கம்பெனி, டாப் கம்பெனி. அடோபி, டிசிஎஸ் ப்ளஸ் நிறைய ஐடி கம்பெனிஸ் வரும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே பிளேஸ் ஆகிடலாம் இந்த காலேஜில் என்ஐடி ட்ரிச்சி. இது வந்து நம்பர் 2. நம்பர் 3 பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நம்பர் 3லேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து வர காலேஜஸ்லாம் வந்து நம்பர் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சது அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் கவுன்சிலிங்லாம் போனீங்கன்னா சிஇஜின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, எம்ஐடின்னு போட்டிருப்பாங்க. ரெண்டுமே சேம் காலேஜ் தான், ரெண்டுமே அண்ணா யூனிவர்சிட்டி தான். சிஇஜியில் சில கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, எம்ஐடியில் சில கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? இதோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 199லேருந்து 200 மார்க்ஸ். நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் மார்க் எடுத்தால் தான் இந்த காலேஜ் கிடைக்கும். ஸோ கவுன்சிலிங் வைஸ் எந்த காலேஜ் நம்பர் 1ன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 85% ஆல்மோஸ்ட், பட் எல்லாருமே பிளேஸ் ஆகிடலாம். அரியர்ஸ் வச்சா மட்டும் 1-2 பேர் பிளேஸ் ஆக மாட்டாங்க. லொக்கேஷன் சென்னை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஹையஸ்ட் சிடிசி 40 lakhs per annum, ஆவரேஜ் சிடிசி 8.5 lakhs per annum. ஸோ ஜென்ரலாக யூஸ்வலாக வந்து 8 lakhs கிட்ட எல்லாருக்கும் சேலரி ஆஃபர் பண்ணுவாங்க வருஷத்துக்கு. டாப் ரெக்ரூட்டர்ஸ் இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஆக்சென்ச்சர், இன்னும் பல கோர் கம்பெனிஸும் வரும், ஐடி கம்பெனிஸும் வரும். நான் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்பர் 4 போயிடலாம். நம்பர் 4 பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் காலேஜ். இது இதோட கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 198லேருந்து 199 நம்ம எடுக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோ போடுறேன். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 90%, லொக்கேஷன் கோயம்புத்தூர். ஹையஸ்ட் சிடிசி 20 lakhs per annum, ஆவரேஜ் சிடிசி 6 lakhs per annum. டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குவால்காம், பேபால், டிசிஎஸ், இன்னும் சில கம்பெனிஸ் வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த காலேஜஸ்க்கும் வரும். ஸோ இது நம்பர் 4. நம்பர் 5 பார்த்துடலாம். சிஐடி, இதுவும் கோயம்புத்தூர் தான், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி. கட் ஆஃப் மார்க்ஸ் 197 மேலே எடுக்கணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 85%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் இப்போ நீங்கள் இந்த டாப் 10 இல்லை டாப் 20 காலேஜஸில் வந்து ஆல்மோஸ்ட் 100% பிளேஸ்மெண்ட் தான். நீங்கள் நல்லா படித்தா, நீங்கள் ஒழுங்காக படிக்காமல் ஃபெயில் ஆனால் மட்டும் தான் பிளேஸ் ஆக மாட்டீங்க. ஸோ டாப் ரெக்ரூட்டர்ஸ் எல்என்டி, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5. நெக்ஸ்ட் நம்பர் 6 வந்து எஸ்எஸ்என் காலேஜ் இன்ஜினியரிங், சென்னை, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இவங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 195 மேலே எடுத்தால் இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 85%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் எல்என்டி, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட். ஸோ இது வந்து நம்பர் 6. நம்பர் 7 பார்த்துடலாம்.
ஸோ டாப் 5க்கு மட்டும் நம்ம ஆவரேஜ் சிடிசி ஹையஸ்ட் சிடிஸ்லாம் பார்த்தோம். பட் இதுக்கப்புறம் வர காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பே இருக்கும், 5 to 10 தான் கொடுப்பாங்க. அதனால இண்டிவிஜுவலாக நான் போடல. ஓகேவா? ஸோ நம்பர் 7 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ இவங்க கட் ஆஃப் மார்க்ஸ் 197 மேலே எடுக்கணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 85%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ. நெக்ஸ்ட் நம்பர் 8 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்பர் 8. கட் ஆஃப் மார்க்ஸ் 195 ப்ளஸ் மார்க்ஸ். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 85%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் டிசிஎஸ், ஜோஹோ, பர்ச்சூசா, இவங்களாம் வந்து டாப் ரெக்ரூட்டர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் 9 வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஜிசிடின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜஸ் வந்து இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், ஃபீஸ் வந்து கம்மி. ஜிசிடி கோயம்புத்தூரில் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக சீட்டு கிடைக்காதீங்க. ஃபாஸ்ட் ஃபில்லிங் காலேஜ், கவுன்சிலிங் போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிடும் சீட்டு. கட் ஆஃப் வந்து 194 மேலே எடுக்கணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 80%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, எல்என்டி. நெக்ஸ்ட் நம்பர் 9. ஸோ இப்போ பார்த்தது நம்பர் 9. நெக்ஸ்ட் வந்து நம்பர் 10 நான் படித்த காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எஸ்விசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது, சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில். கட் ஆஃப் மார்க்ஸ் 193 மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 85. பட் பாஸ் பண்ணிட்டு எல்லாருமே பிளேஸ் ஆகிடலாம். ஓகேவா? டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து டிசிஎஸ், ஆக்சென்ச்சர், இன்னும் கோர் கம்பெனிஸ் நிறைய வரும். கோர் கம்பெனிஸ் கொஞ்சம் சேலரி அதிகமாக கொடுப்பாங்க. பட் வந்து இன்டேக் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? பட் ஐடி கம்பெனிஸ் வந்து இன்டேக் அதிகமாக இருக்கும். ஐடி அண்ட் சிஎஸ் மட்டும் கிடையாது, மற்ற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஐடிலே பிளேஸ் ஆகிடுவாங்க மேக்ஸிமம். ஸோ நம்பர் 9. நம்பர் 10 வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எஸ்விசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அங்கே தான் படித்தேன். நெக்ஸ்ட் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர். கட் ஆஃப் மார்க்ஸ் 190 மேலே எடுக்கணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 85%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட். நெக்ஸ்ட் நம்பர் 12 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோடு. கட் ஆஃப் மார்க்ஸ் 187லேருந்து 190க்குள்ளே நம்ம எடுக்கணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 85%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் டிசிஎஸ், விப்ரோ, ஜோஹோ. நெக்ஸ்ட் நம்பர் 13 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை. நிறைய பேர் டிவியில் ஆட் பார்த்துருப்பீங்க. கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 185 ப்ளஸ் மார்க்ஸ் வாங்கணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 75%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஆக்சென்ச்சர். நெக்ஸ்ட் நம்பர் 14 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இவங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 184 ப்ளஸ் மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 85%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் எனி ஐடி கம்பெனிஸ் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஐடியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈஸியாக பிளேஸ் ஆகிடலாம். டிசிஎஸ், ஜோஹோ, காக்னிசன்ட். நெக்ஸ்ட் நம்பர் 15 வந்து ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சென்னையில். இவங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் 183 ப்ளஸ் மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 80% மேலே வாங்கணும். டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் ஆக்சென்ச்சர். நெக்ஸ்ட் நம்பர் 16 பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈரோடு. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 182 ப்ளஸ் மார்க்ஸ். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 85%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் டிசிஎஸ், விப்ரோ அண்ட் ஜோஹோ. நெக்ஸ்ட் நம்பர் 17 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம். பாப்புலர் காலேஜ் இன் சேலம். கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 181 ப்ளஸ் மார்க்ஸ். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 80%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட். இதெல்லாம் ரெக்கார்ட் நானே ஏதோ கம்பெனிஸ் போடல, டீட்டெயில்டாக எடுத்து போட்ட கம்பெனிஸ் தான் இது எல்லாமே. நம்பர் 18 பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை. கட் ஆஃப் மார்க்ஸ் 180 ப்ளஸ் மார்க்ஸ் வாங்கணும் நீங்கள். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 80%. அகைன் டாப் ரெக்ரூட்டர்ஸ் டிசிஎஸ், விப்ரோ அண்ட் ஆக்சென்ச்சர். நெக்ஸ்ட் நம்பர் 19 வந்து மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை. கட் ஆஃப் மார்க்ஸ் 179 ப்ளஸ் மார்க்ஸ் நீங்கள் வாங்கணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 75%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் காக்னிசன்ட். லாஸ்ட்டாக நம்பர் 20 வந்து மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ், விழுப்புரத்தில் இருக்குது. இவங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 177 ப்ளஸ் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 75%. டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் ஜோஹோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 20 காலேஜஸ் பார்த்தோம், அவங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இது இல்லாமல் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த ஆர்ட்ஸ் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டாப் யூனிவர்சிட்டிஸ் வீடியோ செப்பரேட்டாக பண்ணலாம்.
ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், சும்மா நானும் எதுவும் போடல. ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன், டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து உங்களுக்கு தரேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ரெகுலராக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.